நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. ஜெர்சியில் ஒரு செவல வெள்ளை கலரில் நல்ல கொம்பு டைப்பில் சுழி சுத்தத்தில் சூப்பரான மாடு, நல்ல காம்பளத்தோட வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வளர்ப்பு. தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்கு. ரொம்ப ரேட் வந்து கம்மியான ரேட்டு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னன்றதை வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த மாட்டோட கலர் வந்து பாருங்கள், நல்ல ஒரு செவல வெள்ளையில் சூப்பரான மாடுங்க. மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2வது ஈத்துன்னு சொன்னாலும் நம்புவீங்க, 3வது ஈத்துன்னு சொன்னாலும் நம்புவீங்க. ஏன்னா மாட்டோட வளர்ப்பு அந்த மாதிரி மாடு வந்து நல்ல தெளிவாக இருக்குது. நம்ம அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது செனையாக இருக்கிறது வந்து 4வது ஈத்து மாடு வந்து செனையாக இருக்குதுங்க. மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. இந்த மாட்டில் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து அதாவது கழனி தண்ணி குடித்த மாடுங்க. இந்த ஊர் தண்ணி குடித்த மாடு. மேய்ச்சலுக்கு ஆனால் குறையே சொல்ல முடியாது. இந்த மாட்டை குறை சொல்லிட்டா மாடே வாங்க முடியாது. அப்படி ஒரு மாடுங்க. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. நல்லா தோட்டந்தோரவில் நல்லா ஒரு தெளிவான வளர்ப்பில் இருந்த மாடு. நல்லா இந்த ஊர் தண்ணி குடித்ததுனால மாடு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. பல் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் சிறு பல்லாக இருக்கும். ஒரே ஆரத்துக்கு அப்படியே சிறு பல்லாக இருக்குங்க. நம்ம அந்த பல்லையும் வந்து பிடிச்சி காமிச்சு தான் வந்து வீடியோ வந்து போடுவோம். ஏன்னா ஒரு சிலர் சும்மா வார்த்தைக்காக ஒரு கொஞ்சோண்டு கம்மின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு வீடியோவில் வந்து காமிக்க மாட்டாங்க. நம்ம வந்து அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. என்ன இருக்கோ அதை காமிச்சு தான் வீடியோ வந்து போடுவோம். மாடு வந்து 4வது ஈத்து இப்போ வந்து சினையாக இருக்குதுங்க. நீங்கள் கை சோட்டு தட்டை போட்டாலும் சரி, மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. புல்லு கதக்கிறதோ அந்த மாதிரியான குறைபாடுகள் எதுவுமே கிடையாது. முக அழகு பாருங்கள், நல்ல ஒரு செவல வெள்ளையில் நெத்தியில் பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 2 வேலைக்கும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் காட்டுக்கார் சொல்லிருக்கிறது 13 லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. போன 3வது ஈத்துலேயே அவ்வளோ கறந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 12 லிட்டர் மட்டும் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோங்க. ஸோ அந்த மாட்டோட குணம் எப்படி? குணம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாமாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான குணத்துல மாடு இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த சைடு நரம்பு தாரை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. பெரும்பாலும் ஆப்போசிட் சைடில் கை வைக்கிறதுக்கு மாடுங்க வந்து விடாதுங்க. இந்த மாடு பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்குது. நரம்பு தாரை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான நரம்பு தாரை ஓடுதுங்க. சூப்பரான நரம்பு தாரை, நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. காம்பு பாருங்கள், மாடு மேய்ச்சலில் இருக்குது. இப்போ போய் வந்து கை வைக்கிறோம். எவ்வளோ பொறுமையாக நிற்கிதுன்னு பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து கையை வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்து மாடுங்க எல்லாமே வந்து பொறுமையாக இருந்துராது. இந்த மாதிரி மாடுங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா ரேட்டு கம்மியாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். மாட்டோட விலையை பொறுத்த வரைக்குங்க எவ்வளோ சொல்கிறோம்? 46,500 மட்டும்தாங்க. அதுலேயும் அனுசரித்து பண்ணிக்கலாங்க. 46,500 மட்டும்தான் சொல்கிறது. குறைச்சி பேசிக்கலாம். ரேட் வந்து முன்ன பின்ன குறைச்சி பண்ணி கொடுக்குறோங்க. அதே மாதிரி இது 4வது ஈத்துனாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டோம்னாலும் இன்னும் கூட ஒரு 4-5 ஈத்து குறையில்லாத வச்சுக்கலாம். மேய்ச்சலுக்கு சிறந்த மாடுங்க. எந்த குறையுமே இல்லை. ஊர் தண்ணி விட்டாலும் குடிச்சிக்குது. நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி மாவு போட்டிங்க அப்படின்னாலும் குடிச்சிக்குதுங்க. மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. நம்ம திரும்ப சொல்கிறது ஒரு சிலர் வந்து நினைக்கலாம், பல்லு வந்து கொஞ்சம் சிறு பல்லு மாடுன்னு சொல்கிறாங்களே, மாடு மேயுமோ தண்ணி குடிக்குமோ எப்படியோன்னு சொல்லி கூட யோசனை பண்ணுவீங்க. அதுக்காக தான் நம்ம மேய்ச்சலில் வந்து நம்ம வந்து காமிக்கிறது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக போயிடும். ஏன்னா வெளியிலேருந்து மாடு வாங்குறீங்க, நீங்களும் வந்து எல்லாமே நேரில் பார்க்குற மாதிரி வீடியோவில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக போயிடும். சுழி சுத்தமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க. நெத்திலையும் ஒரே சுழி, முதுகுலையும் பார்த்தீங்கன்னா ராஜா சுழி கரெக்டாக இருக்குது. அப்படியே நடையில் பார்க்கலாம் பாருங்கள். அந்த மேய்ச்சலுக்கு எதாங்க மாடு இழுக்கும் பாருங்கள். மாடு வந்து ஒரு குறுங்கால் டைப்பான மாடுங்க. அதே மாதிரி நல்லா உடம்பு வெயிட் இருக்குது. நடை ஓட்டத்தில் விட்றோம் பாருங்கள். இன்னும் ஒரு 15 நாள் அவங்க ஃபுல்லாக மடி வச்சு கன்று போட ஒரு 12 லிட்டர் கூடாத தாராளமாக கறவை வந்து எதிர்பார்க்கலாம். மாட்டோட பல் வந்து பாருங்கள், சிறுபல் மாடு தாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து கழனி தண்ணி குடித்த மாடு, ஊர் தண்ணி குடித்து வளர்ந்த மாடுங்க. இங்கே பாருங்கள். அதனால் இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். ஏன்னா இருக்கிறத நம்ம வந்து காமிச்சிருவோம் பாருங்கள். அதனால தான் வந்து ரேட்டு கம்மி. இல்லைன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபாய்க்கு மாடு விற்கக்கூடிய மாடுங்க. 55 ரூபாய்க்கு மேலேயே வந்து மாடு வந்து விற்கும். நம்ம இந்த ஒரு காரணத்தினால தான் ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறோம். 46,500 சொல்லிருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பேசிக்கலாம். கூப்பிட்டு பேசுங்க. நன்றிங்க.